Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்மளோட ஃபேஸ்ல நோஸ்ல இருக்கக்கூடிய Blackheads Whiteheads அப்புறம் நம்மளோட ஃபேஷியல் ஹேர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்ல வந்து குட்டி குட்டியா வெள்ளை வெள்ளையா அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம Whiteheads வந்து எடுத்துக்க கூடாது. அது நம்ம ஃபேஸ்ல வரக்கூடிய அந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் பீப்பிளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா உங்களோட ஃபேஸ்ல வந்து தெரியும். அது வந்து என்னனால நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு கொழுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொழுப்பையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியான பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணீங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்க ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஆகும். நம்மளோட நோஸில் வந்து Blackheads Whiteheads இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் ஆவி பிடிக்கும் போது அது எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். நமக்கு அங்கே அடப்பட்டிருக்கக்கூடிய அந்த Blackheads Whiteheads எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து பண்ணுறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சிப் வச்சுருப்பேன். இதை வந்து அப்படியே இந்த தண்ணியில் டெப் பண்ணிவிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா புளியணும். தண்ணி வந்து உங்களுக்கு மூஞ்சில் ஒழுகக்கூடாது, அந்த அளவுக்கு புளிஞ்சிட்டு நம்மளோட நோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு பொறுக்கக்கூடிய சூடு இருக்கும். ரொம்பவும் ஆறுன மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது எந்த யூஸ்மே கிடையாது. கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுக்கக்கூடிய சூடு இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நோஸில் பண்ணுற மாதிரியே நம்மளோட இந்த பிளேஸ்லையும் பண்ணணும். ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Whiteheads வந்து இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சிலருக்கு இந்த வாயை சுற்றி கூட பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்தந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீமிங் மெத்தட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ரொம்ப பெஸ்ட் அது. இந்த ஸ்டெப் பண்ணி முடிச்சிருங்க. சப்போஸ் உங்களால் இப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல தண்ணி கொதிக்க எடுத்துக்கோங்க. அதில் கொண்டு போய் உங்களோட ஃபேஸ் இப்படி காட்டுங்க. அப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஊந்தண்ணின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வெளியே வந்துடும். நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். உங்களுக்கு சளி பிடிச்சிருந்துன்னா கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு க்ளீன் பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பொருட்கள் மட்டும் போதும். நம்ம ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். ரைஸ் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். சப்போஸ் உங்ககிட்ட ரைஸ் ஃப்ளாரும் இல்லை ஹனியும் இல்லை அப்படின்னா இன்னொரு மாஸ்க் வந்து சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுங்கள். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் ஃப்ளாரும் ஹனி எடுத்திருக்கேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹனி சேர்த்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான ஒரு பேக் மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்க்ரப்பர் ரெடியாக இருக்குது. ஸ்டீம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலே வந்து ஃபீல் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே உங்கள் கைகளை எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றும் இல்லை, ரைஸும் ஹனி இது 2 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இதை சேர்த்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதே சமயம் நம்ம ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். நமக்கு வந்து டெட் செல்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கிப் பண்ணாமல் வெறும் ஹனியை கூட வச்சு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்லா நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கைகளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இறந்த செல்கள்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வெளியே வரும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த Blackheads Whiteheads குட்டி குட்டி முடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிரும்.
இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போவே வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடச்ச மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவுக்கு பதிலாக வேறு ஏதாவது சேர்க்கலாமான்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அடுத்ததாக சேர்க்குறது காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் சேர்க்குறது வந்து டொமேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். வெறும் டொமேட்டோ ஜூஸ் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். டொமேட்டோ ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் கூட வந்து சேர்க்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் வந்து சேர்த்துக்கோங்க. காய்ச்சாத பால் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க, காய்ச்சின பால் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெடிமேடாக இருக்கக்கூடிய பீல் ஆஃப் மாஸ்க் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஜெலட்டின் பவுடர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஜெலட்டின் பவுடரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ்க்கு வந்து பயன்படுத்தணும். நான் வந்து இன்றைக்கி எவர் யூத்லேருந்து இருக்கக்கூடிய அந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எடுத்துக்கிறேன். இப்படி நீங்கள் ரெடிமேடாக இருக்கக்கூடிய பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் அதிக குவான்டிட்டி நீங்கள் வந்து சேர்க்கணும். வெறும் பீல் ஆஃப் மாஸ்க் மட்டும் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி அது கூட ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ட்ரை பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீல் ஆஃப் மாஸ்க்கு, இதை வந்து எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கைகளாலையும் அப்ளை பண்ணலாம், ப்ரஷ் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய சைடு முடிஸ்லாம் எடுத்துருங்க. இல்லைனா முடியும் பார்த்திங்கன்னா நீங்கள் பீல் பண்ணி எடுக்கும்போது வந்துடும் கையோட. ஸோ அதனால் முடியெல்லாம் நல்லா வந்து ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். பீல் ஆஃப் மாஸ்க் ட்ரை பண்ணும்போது எப்பயுமே கண்களை ஒட்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. கண்களுக்கு கீழே கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு, அதே மாதிரி புருவத்துக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் விழணும். ஏன்னா பீல் பண்ணி எடுக்கும்போது நம்ம புருவ முடியாக இருக்கட்டும், கண்ணிமே முடியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பீல் ஆகி வந்துடும். கண்களுக்கு கீழே ஏன் கேப் விடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, கண்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கும். நீங்கள் பீல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிளேஸில் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணணும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நல்லா பீல் பண்ணி எடுக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடியிலேருந்து எடுத்து பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி முடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வரும். கூடவே அந்த பிளாக்ஹெட்ஸ் ஒயிட்ஹெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போது என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக்ஹெட்ஸ் ஒயிட்ஹெட்ஸ் குட்டி குட்டி முடிகள் அப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு லைட்டு போட்ட மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த சன் டேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியும், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன். என்னோடய நோஸ் வந்து பாருங்கள், இப்போது பிளாக்ஹெட்ஸ் ஒயிட்ஹெட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து ஷைனாக இருக்குது இல்லையா, பார்க்குறதுக்கு நல்ல ஈவனான ஒரு ஸ்கின் டோன் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ஸ்கின்னை பார்க்கும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.